நாம் இப்பெல்லாம் வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒன்று, அவன் துரோகம் செஞ்சிட்டான் சார், அவன் எவ்வளோ நல்லவன் நினச்சேன் சார், இப்படி எனக்கே எதிராக திரும்பிட்டானே அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். துரோகம்ங்கிறது மனித சமுதாயம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு. நாம் பார்த்தோம், 30 வெள்ளிக்காசுகளுக்காக வந்து காட்டி கொடுத்த யூதாசை பற்றி படித்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே புத்தருடைய காலத்திலேயே வந்து துரோகம் இருந்ததை பற்றி ஸ்டீஃபன் பேச்லர் அப்படிங்கிற ஒருவர் எழுதிய புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அதில் வந்து புத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரைபில் தான் பிறக்கிறார். அவர் அந்த சாக்கிய குலத்தில் பிறக்கிறார். அவர் அதில் வந்து சுத்தோதனருடைய மகனாக பிறக்கிறாரு. சுத்தோதனருக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க. சத்தோதனர், சுக்லோதனர், இந்த மாதிரி நமிதா, பமிதான்னு 2 சகோதரிகள் சுத்தோதனருக்கு இருக்காரு. புத்தர் வந்து ஒரு நதிநீர் பிரச்சனையினால தான் வந்து அவர் வந்து துறவரத்தை மேற்கொண்டார் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கார். புத்தர் வந்து அவர் தான் வந்து அரச பதவியில் இருக்க வேண்டியவர். அரச பதவினா சின்ன சீஃப்டன் மாதிரி, ஒரு குறுநில மன்னர் மாதிரி. அப்போ வந்து கோசல நாடு, மகத நாடு, இந்த 2 நாடு தான் மிகப்பெரிய நாடு. கோசல நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்த சாக்கிய நாடு வருது, சாக்கியா ட்ரைப் வருது. புத்தர் வந்து அரச பதவியை விட்டுட்டு போனதுனால அவருடைய சிற்றப்பா மகன் ஒருத்தர் மகாநாமான்னு அவன் தான் வந்து அந்த அரசவைக்கு வருகிறான். இப்போ அந்த கோசல நாட்டை சேர்ந்த வந்து பாஸ்நதி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து மகன்கள் இல்லை. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மல்லிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த பெண்ணுக்கும் மகள் தான் பிறந்தது. அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய வாரிசாக மகன் வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் சாக்கிய குலத்தை சார்ந்தவர்கள், இவங்க கொஞ்சம் தன்னை உயர்வாக நினைக்கக்கூடியவங்க, இவங்ககிட்ட வந்து பெண் கேட்குறாரு. இப்போ மகாநாமா என்ன பண்ணுறான், இவங்களை பகைச்சிக்கவும் முடியாது, ஆனால் அதே நேரத்தில் இவன் வந்து கோசல வம்சத்தை ரொம்ப குறைவாக நினைக்கக்கூடிய ஒருத்தன். அதனால் இவன் என்ன பண்ணுறான், நாகமுண்டா அப்படிங்கிற ஒரு சாதாரணமான பெண், அடிமை பெண்ணோட அவனுக்கு உறவு இருக்குது. அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பேர், அந்த பெண் பேர் வந்து வசபான்னு பேர். அந்த வசபாங்கிற பெண்ணை வந்து தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். இந்த பாஸ்நதிக்கும் அந்த இவங்களுக்கும் வசபாவுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் விதுதபா. அந்த விதுதபா வளரும்போது என்ன சொல்கிறான், ஏமா எனக்கு வந்து அந்த அம்மா சைடு தாத்தா வீட்டிலேருந்து யாருமே வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம், ஒருத்தர் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு. சரிப்பா நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு கபிலவஸ்துக்கு அனுப்புகிறாங்க. அவன் வந்து கபிலவஸ்துக்கு வரான். நல்ல ராஜ உபச்சாரம் கொடுக்குறாங்க. நல்ல மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கை, அறுசுவை உணவு, நல்ல வாசனை திரவியத்தில் குளியல் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கூட யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவன் கேட்குறான் தாத்தாவை பார்த்து, மகாநாமாவை பார்த்து, ஏன் தாத்தா யாரும் இல்லை, அவங்கெல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க, ஒரு சண்டைக்காக போயிருக்கிறாங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் இவன் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேருந்து பிரிஞ்சு சரி நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போகிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே இவன் படையை சார்ந்த ஒருத்த வந்து தன்னுடைய வாளை வந்து அங்கே அரண்மனையில் வச்சுட்டு வந்துட்டான். அதை எடுக்கிறதுக்காக போகும்போது பார்த்தா இந்த விதுதபா உட்காந்து எந்த இடத்துல சாப்பிட்டானோ அந்த இடத்த வந்து சாணி போட்டு மொழுகிறாங்க ஒரு பொம்பளை. அந்த அடிமை பொண்ணோட பையன் உட்காந்த இடத்துல வந்து நாம் சுத்தம் பண்ண வேணாமா, அவன் உட்காந்த இடத்த சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லி சாணியை போட்டு மொழுகிறத பார்த்துட்டு வந்து அந்த சோல்ஜர் சொல்லிடுறான். இது சொன்ன உடனே விதுதபாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. வந்து அப்பா கிட்ட என்ன நான் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவனா அப்படின்னு கோபமாக பேசுகிறான். இதை கேள்விப்பட்ட உடனே பசனதை என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரையுமே, வசபா விதுதபா, இவங்க 2 பேரையுமே ஒதுக்கி வச்சிடுறாரு. அப்புறம் புத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் தப்பு, ஏதோ நடந்து போச்சு விடுங்க, உங்கள் வயிற்றில் பிறந்தவன் தானே பையன், ஏற்றுக்கங்கன்னு ஏற்றுக்கிறாங்க. அப்போ வந்து விதுதபா சொல்கிறான், என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்தினாங்கல்ல, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய சாக்கிய வம்சத்தில் இருக்கக்கூடிய பால் குடிக்கிற குழந்தைய கூட நான் கொல்லுவேன், ஆண் குழந்தைய அப்படின்னு சபதம் எடுக்கிறான். ஒரு நாள் வந்து இந்த பாசநதி தன்னுடைய காரையானாங்கிற தன்னுடைய தளபதியோட வராப்படி
புத்தர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறத பார்த்தோன்னே தன்னுடைய மகுடத்தையும் உடைவாளையும் அந்த காரையானாங்கிற தளபதி கிட்ட கொடுத்துட்டு நான் போய் புத்தரை பார்த்துட்டு வரேன்ட்டு போறாரு. அதுக்குள்ள இவன் என்ன பண்றான், இந்த தளபதிக்கு ஏற்கனவே ஆகாது, ஏன்னா இவங்க மாமாவை வந்து இந்த பாசனத்தை கொண்டுட்டதுனால இவன் என்ன பண்றான், நேரா போய் உங்க அப்பா அரச பதவி வேணான்னு சொல்லிட்டாரு, இந்தான இந்த கிரீடத்தையும் வாளையும் கொடுத்துட்றான். உடனே விதுதபா என்ன பண்றான், அரசன் ஆயிட்டான். திரும்பி வந்து பார்த்தா தளபதியுமே காணோம், யாரையுமே காணோம். சரி தன்னுடைய சம்பந்தி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அஜாத சத்ருவை பார்க்கறதுக்கு போறான். ஆனா இருட்டிருச்சு, வாயிற்காவலர்கள் வந்து உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கல. அவன் அங்கேயே ஒரு இடத்துல படுத்து அன்னைக்கு ராத்திரி இறந்து போயிடுறான். இப்போ விதுதபா என்ன பண்றான், தன்னுடைய அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக படையோடு சென்று சாக்கிய வம்சத்தில் இருக்கிற பால் குடிக்கிற குழந்தைகளோட கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் பேச்சலர் எழுதுறார். அது துரோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர் சங்கிலி. இப்போ நமக்கு யாராவது ஒரு துரோகம் இழைச்சிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு அவன் துரோகம் பண்ணா இல்லை, நாம் ஏன் இவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. உடனே அவன் என்ன பண்ணான், நமக்கு மட்டும் இவனும் துரோகம் பண்ணலையா, துரோகம் பண்ணால் என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. துரோகம்ங்கிறது சரித்திரத்தில் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் துரோகிகள் வந்து சரித்திரத்தால் கௌரவப்படுத்தப்படுவதில்லை, தியாகிகள் தான் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அதனால் சின்ன எண்ணம் ஒரு நம்ம மனசில் துரோகம் செய்யணும்னு வந்தால் கூட அதை தூக்கி எறிஞ்சிட்டு நாம் நல்லவர்களாகவே இருப்போம். நாம் பல நேரங்களில் ஏமாறுபவர்களாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஏமாற்றுபவர்களாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தை மேவ வேண்டும். நன்றி, வணக்கம்.